ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அதே மாதிரி நம்ம போர்ட்ஃபோலியோ எல்லாமே இன்னைக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றியும் நம்ம இன்னைக்கு முழுசாக பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம எந்த ஸ்டாக் வாங்கியிருக்கோம், ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன மெயின் அப்டேட்ஸ் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக என்னோட வீடியோஸை. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இன்னைக்கு கண்டிப்பாக புதுசாக லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்தியாவோட இன்னைக்கு மார்க்கெட் ரீகேப் அப்படின்றத பார்ப்போம். May 14th. ஸோ இன்னைக்கு அரௌண்ட் 1% மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. இதை நான் நேற்றே உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் என்ன ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் 900 பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டு இன்னைக்கு 780 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கு. ஸோ அதே மாதிரி நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா 277 பாயிண்ட் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு வாலட்டிலிட்டிஸ் இருந்தாலுமே, சென்செக்ஸ் எக்ஸ்பிரி இருந்தாலுமே இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு நல்ல ரேலி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இண்டெக்ஸ் லெவலில் பார்க்கும்போது நிஃப்டி 50 1.5% ஏறிச்சு. ஸோ அதோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் 7 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 23,780. ஸோ சப்போர்ட்ன்றது 23,350. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக 23,689. ஸோ இதில் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹை அப்படின்றது 24,000 அப்படின்றத ரேஞ்சா இது வச்சிருக்கு. ஸோ இதோட 52 வீக் ஹையை ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஹால் டைம் ஹை, அதாவது ஹால் டைம் ஹை இல்லைனாலும் 52 வீக் ஹையை ரீச் பண்ணோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஹால் டைம் ஹையில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிஃப்டி மிட் கேப் பார்த்தீங்க அப்படின்னா 52 வீக் ஹை 84,600. ஸோ இப்போ கரண்டா 82,840 இருக்கு. 1.5% இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்தியா விக்ஸ் அப்படின்றது மைனஸ்ல போயிருக்கு. இந்த இந்தியா விக்ஸ் அப்படின்றது மைனஸ்ல போனா நம்மளோட மார்க்கெட் பிளஸ் ஆகும் அப்படின்றத நீங்க மறந்துடக்கூடாது. ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஹால் டைம் ஹை அப்படின்றதோ பிளஸ் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது பிளஸ் Q4 ப்ராஃபிட் இன்னைக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ NLC இந்தியா அப்படின்றது இன்னைக்கு 18% மேலே போயிருக்கு. அதோட ஹால் டைம் ஹைக்கும் ரீச் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா Q4 ப்ராஃபிட் ட்ரிபிள்டா வந்திருக்கு. மினிமம் அப்ரூவல் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ எனர்ஜி செக்டர்ல இருக்காங்க இவங்க. ஸோ நல்லாவே இவங்களோட ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சரிகமா இந்தியா அப்படின்றதும் 18% கொடுத்துருக்கு. பிளாக் பஸ்டர் மியூசிக் டிவிஷன் அப்படின்றத பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் அப்படின்றது 23% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால தான் இந்த ஸ்டாக்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதானி என்டர்பிரைசஸை பொறுத்த வரைக்கும் 8% இன்னைக்கு ஏறி இருந்துச்சு. ஸோ அதுக்கான மெயின் ரீசன் அப்படின்றது போர்ட் அதானி குரூப் ரேலி கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் ரிட்டர்ன் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் அதானி என்டர்பிரைஸ் நல்லா போயிருக்கு. சிப்லாவை பொறுத்த வரைக்கும் 8% இன்னைக்கு நல்லாவே மூவ் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு ஃபார்மா பையிங் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ரெக்கவரி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாரதி ஏர்டெல் அப்படின்றதும் ஒரு 5% ஏறிச்சு. ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸ் பிளஸ் க்ரோத் அவுட்லுக் அப்படின்றத நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்றதால இதையும் ஏற்றிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஸ்லைட்ல கீழே விழுந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ், HDFC, பஜாஜ் ஃபினான்ஸ், இன்ஃபோசிஸ், M&M. ஸோ இவங்க எல்லாருமே இன்னைக்கு கீழே விழுந்திருந்தாங்க. அது M&M மட்டும் ப்ராஃபிட் புக்கிங்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிச்சம் எல்லாமே வீக்கா இருக்காங்க. ஸோ அதனால தான் செல்லிங் ப்ரெஷர் ஹெவியா இருக்கு அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். FIஸை பொறுத்த வரைக்கும் நேற்று 4,000 கோடிக்கு வித்திருந்தாங்க. ஸோ DIs 5,000 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம மார்க்கெட் ஓரளவுக்கு ஒரு 33 பாயிண்ட் ஆச்சும் நேற்று இன்க்ரீஸ்ல இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு கண்டிப்பா DIs வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி FIஸும் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையா இருக்கு. ஸோ பார்ப்போம். இன்னைக்கு டேட்டா இன்னும் வரல. ஸோ நான் எடுக்கிற வரைக்கும் இன்னைக்கு டேட்டா வந்துச்சு அப்படின்னா நான் அதை உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஸோ மேக்ரோ ஷாக் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ருப்பி அப்படின்றது மெயினாக டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு. 85.80 அப்படின்றது ருப்பி டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. கோல்டோட பிரைஸ் அப்படின்றது MCXல 10 கிராமோட கோல்டு பிரைஸ் 1,63,000. ஸோ கோல்டு இம்போர்ட் டியூட்டி அப்படின்றது 15% பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும். ஸோ யூஎஸோட PPI, அதாவது ப்ரொடக்ஷன், அவங்க ஒரு மேனுஃபேக்சரிங் வச்சிருக்காங்க அப்படின்னா அங்க இருந்து ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு ஹோல்சேல் அப்படின்றத 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு பெரிய இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணும் அப்படின்றத மறந்துடாதீங்க. ருப்பி ரெக்கார்ட் லோ, கோல்டு டியூட்டி ஹைக் பண்ணியிருக்காங்க. US PPI அட் டேட்டா பார்த்தீங்கன்னா 6% இயர் ஆன் இயருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. RBIயோட ரேட் கட் ரூல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு அண்டர் ப்ரெஷர்ல தான் ருப்பி போயிட்டு இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா RBI ரேட் கட் பண்ண மாட்டாங்க. ஸோ நெகட்டிவ் ஃபார் ஹவுசிங், ஆட்டோ அண்ட் NBFC அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நெகட்டிவ் நியூஸ் RBI பொறுத்த வரைக்கும்.
ஸோ எனர்ஜி கிரைசிஸ் அப்படின்றத வந்து நம்ம மெயினாக பார்க்கணும். பிகாஸ் ஆஃப் குருடாயில் வந்து டெய்லியுமே வந்து நல்ல ஒரு இன்க்ரீஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரெண்ட் குருடாயில் வந்து $106 வந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வேர்ல்டு ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸுக்கு 21% இருக்கு. ஸோ இது வந்து பிளாக் ஆயிருக்கு. அதே மாதிரி ஷிப்பிங் காஸ்ட் வந்து பெர் பேரலுக்கு வந்து $3 $5 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேர் ஷிப்பிங் காஸ்ட், அதாவது ஒரு பேரல் நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா ஷிப்பிங் காஸ்ட்டே வந்து $3 வந்து போயிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு INR ஃபால் ஆச்சு அப்படின்னா 8500 கோடி வந்து நம்மளுக்கு இயர் ஆன் இயர் வந்து லாஸ் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. பிரெண்ட் குருடாயிலோட அந்த 52 வீக் சார்ட்டை பாருங்க, லைனாக அப்படியே மேலே போனது கண்டினியூஸாக மேலே போயிட்டே இருக்கு. ஸோ இதனால இம்பாக்ட்ன்றது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஏர்லைன், பெயிண்ட், ஆட்டோ, ONGC, HPCL இவங்க எல்லாருமே வந்து இதில் வந்து ஒரு இம்பாக்ட் வந்து ஆகும். ஸோ ஜியோ பொலிட்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரம்ப் வந்து எக்ஸ்ட்ரீம்பை வந்து போய் பார்த்துருக்காரு பீஜிங்கில். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கான மெயின். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அந்த ஸ்ட்ரைக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா US அண்டு சைனா வந்து மீட்டிங்கில் வந்து பேசியிருக்காங்க. ஸோ இதுக்கான மெயின் ரீசனாக தான் இன்னைக்கு மார்க்கெட்டுமே வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து அப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வருங்காலத்தில் வந்து நல்ல ஒரு எப்படி சொல்றது, உங்களுக்கான அந்த ஒரு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் க்ளோசிங்கை வந்து கண்டிப்பாக இவங்க வந்து ரோல் பேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ EM equity அப்படின்றதும் வந்து 2-3% அவுட்கம் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை மோஸ்ட் ஆஃப் டைம் இதை முடிச்சு வைக்க தான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கண்டிப்பாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கண்டிப்பாக திறந்து விட்டுருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஈரான் கான்ஃப்ளிக்ட் வந்து வார் எஸ்கலேஷன் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வார் இன் வெஸ்ட் ஏஷியா, அதாவது இன்னும் வந்து ஆக்டிவாகவே வெஸ்ட் ஏஷியாவில் வார் போயிட்டு இருக்கு. US ஈரான் டிப்ளமசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து பிரேக் டவுன் ஆகலை. ஸோ நல்லாவே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதனால வந்து ஆயில் சப்ளை அடி வாங்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆயில் அப்படின்னும் போது கேரளா பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த கேன்லலாம் வந்து இதுக்கப்புறம் ஆயில் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெல்லியில் வந்து அரசு பணியில் வேலை செய்கிற எல்லாருக்குமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்க்கும்போது நம்மளும் ஏதோ ஒரு கிரைசிஸில் மாட்ட போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது வந்து நம்மளுக்கு புரியுது. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஆயில் செக் பாயிண்ட் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கோம் அப்படின்னா எஃபெக்டிவ் க்ளோசர் ஃபோர்ஸ் 2 வீக் அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 2 வாரத்துக்கு இந்த வந்து க்ளோசரா இருக்கு. ஸோ இதனால வந்து பிரெண்ட் குருடாயில் வந்து $5 $2 வந்து ஏறி இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்தியாவோட ஜியோ பொலிட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிடில் ஈஸ்ட்டை வச்சு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கான மெயின் ரீசன் நம்ம ஆயில சப்ளை, அதாவது எந்த டிமாண்டும் இல்லாமல் வரணும். ஸோ இதுக்கான மெயின் ரீசன் US சைனாவோட அந்த ட்ரேஸை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆயில் ப்ளஸ் ருப்பி அப்படின்றது டிப்ரிஷியேட் ஆகலை அப்படின்னா நல்லாவே வந்து நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் நல்லா இருக்கும், ப்ளஸ் நம்மளோட இந்தியாவும் நல்லா இருக்கும் அப்படின்றத நான் வந்து இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ ஏர்னிங்ஸ் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஏர்னிங்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து இன்னைக்கு ஜம்ப் கொடுத்த ஒரு ஸ்டாக் தான். ஸோ அவங்க வந்து நெட் ப்ராஃபிட் அப்படின்றது வந்து 16,000 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் சர்ஜ் வந்து 11% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர்ல வந்து 131% வந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ அப்படின்றது 1190 கோடிக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இது யாரும் கிடையாது, JS ஸ்டீல் அப்படின்றவங்க தான். ஸோ நெட் ப்ராஃபிட் நல்லாவே வந்து கொடுத்துருக்கிறதால இந்த மார்க்கெட்டில் வந்து இவங்களை வந்து நல்லாவே வந்து இன்னைக்கு ஏற்றி வச்சிருந்தாங்க. ஸோ ஸ்டீல் டிமாண்ட் கண்டிப்பாக இருக்குது. அதேமாரி குளோபல் கமாடிட்டி ப்ரைஸ்ன்றது வந்து நல்லாவே வந்து ரேலி ஆகிட்டு இருக்கு. அதேமாரி காஸ்ட் எஃபெக்டிவ் ரா மெட்டீரியலாக இருக்குது. ஸோ எக்ஸ்போர்ட் வேல்யூமும் வந்து இது வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதனால தான் வந்து இந்த ஸ்டீல் அப்படின்றது வந்து நல்லாவே வந்து மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். அதேமாரி ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா NLC இந்தியா அப்படின்றது இன்னைக்கு ட்ரெண்டிங் ஸ்டாக்காக இருந்துச்சு. 18% வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதுக்கான மெயின் ரீசன் Q4 ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிகமா இந்தியா அப்படின்றதும் வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸில் இருக்கு. அதுவுமே வந்து 18%க்கு மேலே வந்து இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. ஏர்னிங்ஸ் கேட்டலிஸ்ட் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 24% கிட்ட வந்து பீட் எஸ்டிமேட் பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். டெக்னிக்கல் லெவல் நேற்று சொன்னது தான். ஸோ இன்னைக்கும் வந்து இந்த டெக்னிக்கல் லெவலில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரேடர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து உடைக்கும், அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து தாண்டி போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நேற்று சொன்ன லெவல் தான் இன்றைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டுமாரோ வந்து மெயினாக பார்க்க வேண்டியது எக்ஸிம்போட சப்மிட் அவுட்கம் என்ன வருது. அதேமாரி நிஃப்டி ஹோல்டு வந்து 23,700க்கு மேலே வந்து கிராஸ் ஆகுதா. அதேமாரி Q4 மெட்டல் அண்ட் எனர்ஜி ஏர்னிங்ஸ் ஏதாச்சும் இருக்கா, ருப்பி வந்து என்ன லெவலில் வருது அப்படின்றத எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க.
ஸோ நிஃப்டியோட கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து கரண்டாக க்ளோஸ் ஆயிருக்குது 23,690 அப்படின்றது வந்து இது வந்து கரண்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட சாஃப்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து 10 பாயிண்ட் தான் இருக்கு 23,700. ஸோ அதோட கீ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது 23,780. அரௌண்ட் வந்து ஒரு 190 பாயிண்ட் தான் இருக்கு. அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஐயா இருக்கு. அதே மாதிரி சப்போர்ட் 1 அண்ட் கீ சப்போர்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 23,500லேருந்து 23,350. ஸோ இது வந்து 200 டேஸ் ஆவரேஜ் மூவ்மெண்ட்டையும் வந்து தாண்டக்கூடாது, 50 ஆவரேஜ் மூவ்மெண்ட்டையும் தாண்டிடக்கூடாது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது 54,200 மிட் ஜோன் அப்படின்றது 54,000 இருக்கு. ஸோ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா 54,129 போயிட்டு இருக்கு. சப்போர்ட் 1ன்றது 53,600, ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்றது 53,000. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்க கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஸோ இப்போ வந்து நம்ம சார்ட்டை பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. ஸோ நீங்கள் இதில் வந்து என்னோட வீடியோஸை நீங்கள் டெய்லியும் கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நான் சொல்லியிருந்தேன் இந்த கேப்பை வந்து அதை ஃபில் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இதை வந்து இங்கேருந்தே டேக்கிள் பண்ணி போயிடும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ அதுபடி தான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ நம்மளோட அந்த டெக்னிக்கல் அப்படின்ற அனலைஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுறதுல வந்து தப்பே கிடையாது. ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக வந்து 23,700 அப்படின்றது வந்து சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இதை தாண்டிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த ரேலி வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 1 இயர் ஹையும் வந்து கிட்டத்தட்ட 1 இயர் ஹையை வந்து ரீச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆல் டைம் ஹை ரீச் பண்ணலனாலும் 1 இயர் ஹையை ரீச் பண்ணும்போது நல்லாவே வந்து மூமெண்டம் இருக்கும் அப்படின்றதையும் வந்து புரிஞ்சுக்கோங்க. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டிருந்த அந்த சப்போர்ட்டை வந்து கரெக்டாக வந்து இன்னைக்கு பிரேக் பண்ணிட்டு அந்த சப்போர்ட்ல இருந்து எடுத்து இன்னைக்கு ரேலி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு ஆஃப் ரேலி வந்து நான் நேற்று போட்டிருந்தேன், இதே வந்து இன்னைக்கும் நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு தான் ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். பார்ப்போம் இது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஎஸ்சி நம்மளோட ஸ்டாக்ஸ், அதாவது நம்ம ஸ்பெசிஃபிக்காக வாங்கி வச்சிருக்கிற ஸ்டாக், ஸோ அந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ 4,037 அப்படின்றது 2,700 இதை வந்து பிடிச்சோம். 1,300 மேலே நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் கண்டினியூ ஆகும் என்எஸ்சியோட அந்த ஐபிஓ வர வரைக்கும் அப்படின்றது வந்து மறந்துடாதீங்க. லாசன் அண்ட் டியூப்ரோ இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, கன்சிடரன்ஸ் ஜோன்ல இருக்கு. அதே மாதிரி ஜென் டெக்னாலஜி நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ், பட் ஆனால் வந்து அதனால வந்து அந்த ப்ராஃபிட் புக்கிங்னால தப்பிக்க முடியல. பட் ஏன்னா அப்படின்னா ஒரு 5-6% வந்து அடிச்சிருந்தாங்க. ஸோ இவங்களை வந்து போன வாரம் ஸோ அதை வந்து இப்போ ஒரு ரேலியை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த கிராபிட் இந்தியா இதை நான் சொல்லியே ஆகணும். ஸோ 1 இயர் ஹையை வந்து இது வந்து ரீச் பண்ணிருச்சு இன்னைக்கு. ஸோ இதை நான் வந்து உங்ககிட்ட டெய்லியுமே சொல்லிட்டு இருக்கேன். 1 இயர் ஹையை வந்து ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா அடுத்த ரேலியை வந்து நம்ம அதில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல ஒரு லாபத்தில் இருக்கு, நிறைய குவான்டிட்டியும் வச்சிருக்கேன் நான். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் ஹையை வந்து இது வந்து ரீச் பண்ணிடுச்சு அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். மைக்ரோ சிஸ்டம், ஸோ நம்ம வந்து இந்த 1 வீக்குக்கு முன்னாடி மறுபடியும் வந்து ஒரு கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ அதே ரேஞ்சில் இருந்து இப்போ வந்து மறுபடியும் ஒரு புது ரேஞ்சை வந்து ரீச் பண்ணிட்டு இருக்கு. ஆல் டைம் ஹையை நோக்கி போகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஸோ 354 ரூபா அப்படின்ற ரேஞ்சை வந்து இது ரீச் பண்ணும்போது ஸோ இதை பற்றி நம்ம பேசுவோம். நாட்கோ ஃபார்மா, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி பேசிஸில் வந்து ஆல் டைம் ஹை தான். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 1,204 ரூபா வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்காங்க. இன்னும் ஒரு 20 ரூபா அப்படின்ற ரேஞ்சை வந்து இவங்க ரீச் பண்ணும்போது கண்டிப்பாக மேலே போயிடுவாங்க. ஸோ விமார்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ப்ரைஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா வாங்கலாம். ஏன் அப்படின்னா டெக்னிக்கலாக ப்ளஸ் வால்யூமாக வந்து நல்லாவே இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஸோ அதனால வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து பை பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாது, பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து எனக்கும் ஒரு யூடியூப்ல என்னோட அந்த ஒரு சேனலும் வந்து நல்லாவே மேலே போகும். ஸோ இதனால நிறைய பேரும் கற்றுப்பாங்க. ஸோ நன்றி மக்களே, நாளைக்கு சந்திக்கலாம்.